எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. சொற்களை ஆயுதமாகவும் சிந்தனையை வழிகாட்டியாகவும் கொண்டு எதிர்கருத்துக்களையும் மரியாதையுடன் எதிர்கொண்டு உண்மையை உறுதியாக நிலைநாட்டும், தன் குரலால் உயிரூட்டும், திருமண முகூர்த்தம் நிர்ணயிப்பது எப்படி என்ற அற்புத தலைப்பில் அரங்கை அதிர வைக்க அலங்கரிக்க வருகை தரும் ஜோதிட ரத்னா திருமதி எல்லா திவ்யதர்ஷினி அம்மா அவர்களை அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. இந்த சிறப்பு கருத்தரங்கத்தை தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் சேனல் வழியாகவும் இன்ஸ்டாகிராம் வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ராஜநிலை சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ரொம்ப சிறப்புமிக்க நாள் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ எனக்கு கரண்ட்ல பூர நட்சத்திரம் போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இதுல திருமண முகூர்த்தத்தை பத்தி பேச எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அளித்த என்னுடைய ஜோதிட குருவும் ஜோதிட தந்தையுமான மருதமலை குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த 13வது சிறப்பு கருத்தரங்கத்துல நமக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு தொலைக்காட்சி சேனல்லையே யாரும் செய்யாத ஒரு விஷயம், அதாவது முதன்முறையா ஜோதிடர்கள் அணுகி ஃப்ரீயா நீங்க ஒரு கேள்விக்கு பலன் கேட்டுக்கலாம், எந்தவித கட்டணமும் செலுத்தாம பொதுமக்கள் ஒரு பலனை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம ஜோதிட கருத்துக்கள் எளிமையா மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா குறிக்கோளா தெளிவா நடத்திட்டு இருக்கிற நம்முடைய ராஜநிலை கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய வழித்துணை வழிகாட்டியாக அமைந்த எத்தனை புகழாரம் சூட்டினாலும் அது தகும். அது எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஆனா எனக்கு தெரிந்தது மிக சிறந்த வார்த்தைகளை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்துல நவரத்னங்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் இங்க இருக்காங்கன்னு ஐயா ஒரு முறை பாராட்டினாரு நம்ம மருதமலை குருஜி ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கெல்லாம் மேலா ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் சேர்ந்த ஒரு மணிமகுடமா இருக்கிறவர் தான் எங்களுடைய மருதமலை குருஜி ஐயா. அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து ஆதரவு தரும் மக்கள் ஆகிய உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம டைட்டிலுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பேச வந்ததே பாத்தீங்கன்னா மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த தலைப்புங்கிறது ஜோதிடர்கள் காலங்காலமா பேசிட்டு இருக்க தலைப்பு தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா மக்களாகிய நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஐயா இன்னைக்கு இந்த தலைப்பையே எனக்கு கொடுத்திருக்காரு. என்ன தலைப்பு? திருமண முகூர்த்தத்தை நிர்ணயிப்பது எப்படி. இதுதான் தலைப்பு. அடையேங்க மேடம், நீங்க வேற இப்படி சொல்றீங்க, நான் பொண்ணு கிடைச்சா உடனே தாலி கட்டலான் இருக்கேன், பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, இதுல நீங்க முகூர்த்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பக்கம் நீங்க ஒரு சிலர் நினைக்கிறது எனக்கு கேக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. ஜோதிடத்துல நாங்களே பாக்குறதுல பல பேர் இப்படிதான் வராங்க. எங்க ஐயா பொருத்தம் பாக்குறதுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த 10 பொருத்தம் பாக்குறது, நட்சத்திர பொருத்தம் பாக்குறது, ஜாதக பொருத்தம் பாக்குறதுன்னா ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் அது அப்படி கிடையாது. ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையை பார்க்கணும்னாலே ஒரு ஜோதிடருக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷமாவது அதை குறைந்தபட்சம் அலசி ஆராயணும். அவருக்கு எந்த கிரகநிலை எங்க இருக்கு, எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கு, பாவங்கள் எப்படி இயங்கிட்டு இருக்கு, என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் பார்த்துதான் அவருடைய வாழ்க்கையை சொல்ல முடியும். ஒரு கேள்வி ஒரு பதில் அல்லது 2 கேள்வினா பரவாயில்ல, மேலோட்டமா சொல்லிடலாம். ஒரு முழு ஜாதகத்தை பார்க்கும்போது இவ்வளவு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப 2 பேரு நான் எத்தனையோ மேடைகள்ல சொல்லியிருக்கேன், 2 நபருமே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கையா பெரிய திருப்பு முனையா நினைக்கிறது எதை? அவங்களுடைய திருமணத்தை இல்லையா? நானும் அப்படிதான் வந்திருப்பேன், நீங்களும் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. இப்ப வந்துட்டு இருக்கக்கூடிய ஜெனரேஷனும் அதைதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் இணையும் போது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க குடும்பம் எப்படி இருக்கும், ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அவங்க குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, சொந்தக்காரங்கன்னு ஒருத்தர் 3வது நபர் உள்ள வராங்க, அவங்க எல்லாம் இவங்க கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க, இவங்க எல்லாரையும் அனுசரிச்சு போவாங்களா, முதல்ல கணவன் மனைவி அனுசரிக்கிறதும் மனைவி கணவன் அனுசரிக்கிறதும் அப்படிங்கிறது இதெல்லாம் இல்லைன்னா, வடிவேல் ஒரு படத்துல பண்ணுவார், ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு போவார், அப்படின்னு அவ என்ன அடிக்க என்ன அவ அடிக்க அப்படிதான் இருக்கும் குடும்ப வாழ்க்கை. சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம என்னதான் மேட்ச் ஆடினாலும் கூட 2 பேரும் டையப்பா ஒரே மாதிரி சமாதானமா முடிஞ்சிருது. யார் வெற்றி பெற்றாலும் இன்னொரு சந்தோஷம் அடையிறதுங்கிறது இந்த பொருத்தத்தில் வருகிறது. இந்த பொருத்தமானது எந்த 100% வெற்றியை கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த முகூர்த்தத்தை நிர்ணயிக்கிறதுலதான் 100% வெற்றியை கொடுக்கும். அதாவது ஒரு ஜாதகருடைய அவர் வாங்கிட்டு வந்த அந்த யோகத்தை
அல்லது தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை தான் முகூர்த்தம் செய்யுது. முகூர்த்தம்ங்கிறது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன். இன்னும் சிம்பிளாவே சொல்றேனே உங்களுக்கு புரியுற மாதிரி. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 விவசாயிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கையில ஒரு விதையை தரீங்க. அவங்க உங்களுக்கு பிடிச்சதையே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அத ஒருத்தர் போய் அப்பவே நடுறாரு. 2 பேருக்கும் ஒரே மாதிரியான நிலம், ஒரே மாதிரியான இடம், அதெல்லாம் சூரிய ஒளி, காத்து, தண்ணி எதுக்கும் எந்த பஞ்சமும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு விவசாயி நாள் பார்த்து, நேரம் பார்த்து, பருவநிலை பார்த்து அதை விதைக்கிறாரு. எதையுமே பார்க்காம போய் விதைச்சவருக்கு அங்க ஒண்ணும் விளையில, அவர் எதிர்பார்த்தபடி இல்லை. அதே மண்ணுதான், அதே மழைதான், அதே காத்துதான். ஆனா இங்க பருவநிலை பார்த்து அறுவடை செய்யக்கூடிய அந்த நபருக்கு அமோகமான விளைச்சல். இன்றளவும் அப்படித்தானே நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். இங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, எந்த பருவத்துக்கு எந்த விதைய விதைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இன்னி வரைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க, நான்லாம் 4 நேரம்லாம் பார்த்ததுல எனக்கு தோன்றப்ப செஞ்சுட்டு போயிடுவேன். ஆனா அதுல எத்தனை பேர் சக்சஸ் ஆனீங்க? நீங்களும் திரும்ப கேட்கலாம், நாங்க 4 நேரம் பார்த்து செய்யறவங்க எல்லாருமே ஃபுல்லா சக்சஸ் ஆயிடுச்சான்னு. அந்த கேள்விக்கு விடை கொடுக்கதான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். ஒரு முகூர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா நாள்லயும் கல்யாணம் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் அதாவது இந்த மண்டபம் கிடைக்கிறது, சொந்தக்காரங்க இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு திருமண நாள், திருமண நேரத்தை எல்லாத்தையும் புக் பண்றாங்க. ஒரு ஜோதிடர்கிட்ட வரும்போதே என்ன பண்றாங்கன்னா, அவங்களே 4 தேதி எடுத்து வந்து இதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னு ஆப்ஷன் கேட்கதான் வராங்களே தவிர, எங்களுக்கு நல்ல நாளா குறிச்சு கொடுங்கன்னு கேட்கறவங்க மிக 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 குறைவு. அப்படியே அந்த நாள் ஏன்னா இறைவன் என்ன எழுதியிருக்கானோ அதுதானே நடக்கும். நான் ஜோதிடர்கள் வந்து சொல்லி பார்ப்போம். ஒரு சில நேரங்கள்ல அது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்மளே அவங்க காம்ப்ரமைஸ் பண்றதா நினைப்பாங்க. நம்மளே சரி அவங்களே இவ்வளவு தூரம் கேட்கும் போது நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் இல்லைங்களா. அப்ப முகூர்த்தம்ங்கிறதே ஒரு வருஷத்துல ஒரு 6 முகூர்த்தம் தாங்க நல்லதா வரும். மேக்சிமம் நான் சொல்றேன். அதுல உங்களுக்கு எது சிறப்பானது அப்படிங்கிறத பார்த்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சொந்த ஜாதகத்துல திருமண வாழ்க்கை சிறப்பே இல்லை. 7 சனி இருக்கு, ராகு இருக்கு, கேது இருக்கு, எது வேணா இருந்துட்டு போகுது. ஆனா முகூர்த்த காலத்தினால அதை சரியா நிர்ணயிச்சு ஃபாலோ பண்றதுனால கட்டாயமா துல்லியமா அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். எப்படி எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த முகூர்த்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமானது அந்த உங்களுக்கு வந்து அந்த ஜாதகத்தினால வரக்கூடிய அந்த கெடுதல் பலன் நடக்காம போகாது. அது நடந்தாலும் கூட கடைசியில ஒண்ணு சேர வச்சிரும். உங்களை திருத்தி அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய வேலையை அந்த முகூர்த்தமானது கட்டாயமா செய்யும். முகூர்த்தத்துல பல வகை இருக்கு சரிங்களா. ஒண்ணு சாமிக்காகவே, வழிபாட்டிற்காகவே கொடுக்கப்பட்ட முகூர்த்தம்னு இருக்கு. திருமணத்துக்கு எல்லா விஷயங்களும் நிறைய முகூர்த்தங்கள் இருக்கு. அதுல சில முகூர்த்தங்கள் தள்ளி போகக்கூடிய முகூர்த்தங்கள்னு இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, நம்மளுடைய ராமரும் சீத்தையும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ராமாயணத்துல வர்றவங்க அவருக்கு பட்டாபிஷேகம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, தசரதனுடைய அவையில இருந்தவங்களுக்கு நம்ம தான் சில வீடியோக்கள் பார்த்துட்டு நம்ம எப்படி வந்து பாதி தெரிஞ்சு பாதி புரியாம சில பேர் இருக்குமோ, அந்த மாதிரி அந்த நாள்ல அந்த அவையோர்கள் இருக்கக்கூடிய அவையில வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களா ஒரு விஷயத்த பார்த்துட்டு இந்த முகூர்த்தம் தான் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய உகந்த முகூர்த்தம்னு சொல்லி குறிச்சிடுறாங்க. அந்த இடத்துல அரசனுடைய ஆணையை மீறத்துக்கு அங்க இருக்க ஒரு ஜோதிடர்களுக்கும் முடியல. ஆனா கடைசியா என்ன ஆகுது, அந்த குறிக்கப்பட்ட முகூர்த்தத்திற்கு முன்னாலேயே ராமர் வனவாசம் செல்கிறார். இந்த மாதிரி தவறி போகக்கூடிய முகூர்த்தங்களும் நிறைய இருக்கு. பெண் பாக்குற விஷயத்துக்கு எடுத்துக்கோமே, இப்ப பொண்ணு அமையறதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த அமைஞ்ச வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 100% திருமண முகூர்த்தம் அவசியம் சரிங்களா. திருமண பொருத்தம் எப்படி அவசியமோ திருமண முகூர்த்தம் அதை விட அவசியம். ஆனா இதுக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. ஜாதகம் பார்க்கறதுக்கு 50 ரூபா 100 ரூபாய் அப்படின்னா ஓகே, அவர் எப்படி பாக்குறாரு அதை பத்தி கவலை இல்லை. அதாவது மக்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்து அதுக்கான ஒரு காணிக்கையை கொடுத்து நீங்க பொறுமையா பார்க்கும் பொழுது, ஒரு நல்ல ஜோதிடத்தை பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குங்கிறத ஒரு தரமான ஜோதிடர் நிச்சயமா உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். ஆனா இங்கே மெயினான ப்ராப்ளம் என்னன்னா, மக்களும் வேலையை சீக்கிரமா முடிக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இங்க இல்லைனாலும் அவங்க வேற எங்கேயாவது போகதானே போறாங்கன்னு ஜோதிடர்களும் சில விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறதே முகூர்த்தம் தான். நீங்க கேட்கலாம், எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது பேர் பொருத்தம் பார்த்து பண்ணாங்க அப்படிம்பாங்க. நான் சில பேர் ஏன்னா இந்த டாபிக் நான் எடுக்கும் பொழுதே இதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்பாங்கிறதுக்காகவே பார்த்துட்டு வந்தது. பேர் பொருத்தம் பார்த்து எடுத்தாங்க, நாங்களாம் அதெல்லாம் தெரியாது, கோவில்ல போய் மாலை மாத்திக்கிட்டோம், தாலி கட்டிக்கிட்டோம், எங்க வீட்டுல பார்த்து சொன்னவங்க டைம் தான் அப்படிங்கிறாங்க. ஆனா அதையும் சில பேர்கிட்ட விசாரிச்ச போது பெயர் என்னுடைய கூட்டுத்தொகையையும் அந்த தேதியினுடைய கூட்டுத்தொகையும் வச்சு முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. சில பேர்
இப்போ ஒரு ஆணுடைய பெயரையும் பெண்ணுடைய பெயரையும் உச்சரிக்கும் போது பஞ்சபட்சி இருக்கும் இல்லையா, அந்த பஞ்சபட்சியை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நாள்ல முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அந்த காலத்திலும் சமநிலை இல்லாம தான் போயிருக்கு. ஆனா அது மீடியாக்கள் இல்லாத காலகட்டம்ங்கிறதுனால நமக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு எல்லா விஷயத்திலயுமே நமக்கு விழிப்புணர்வு வந்ததுனால இனிமேவாவது நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. குறிப்பா இப்ப வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு, ஏற்கனவே திருமணம் ஆனவங்க, அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கறத சொல்லுவேன். அது மாதிரி ஏற்கனவே இருந்ததுன்னா நீங்க மருமாங்கல்யம் மாதிரியான விஷயங்களை முயற்சி பண்ணி உங்களுடைய திருமண வாழ்க்கையை சரி செஞ்சு அழகா கொண்டு போறதுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கிறது மூலியமா உங்க குடும்பம் அடுத்த கட்ட லெவலுக்கு உயர்வடையும், குடும்ப வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல மேக்சிமம் முகூர்த்தம்னா 90 நிமிடம் இல்லையா? அந்த முகூர்த்த நாளிகையை குறிக்கும் பொழுது எத்தனை விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு தெரியுமா? அன்னைக்கு திதி பார்க்கணும், நாள் பார்க்கணும், அதாவது நாள்ல நட்சத்திரம் பார்க்கணும், கிழமையை பார்க்கணும், மாதம் பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த நாளுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இத்தனையும் அட்ஜஸ்ட் பண்ணி வர்ற விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த லக்னம். முகூர்த்த லக்னம் அப்படிங்கிறது சரியில்லைன்னா இவ்வளோ 2 ஜாதகத்தை சேர்த்து வச்சு அவங்களுக்கு தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்து 10 பொருத்தம் பார்த்து அதுல ஒரு வருஷத்துல ஒரு நல்ல நாளை எடுத்து வச்சு அந்த நல்ல நாளுக்கு லக்னம் மட்டும் சரியில்லாம போச்சுன்னா அந்த முகூர்த்தத்தை நாமளே வீண் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல அமையக்கூடிய திருமண வாழ்க்கையானது அவங்க வாழ்க்கையில நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கட்டாயமா கொடுத்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் பிரம்ம முகூர்த்தத்துல திருமணம் வைப்பாங்க. ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நடைபெறக்கூடிய காலங்கள்ல சாபம் இருக்காது. அது பிரம்மதேவர் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய டைம், தேவர்கள் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மருதமலை குருஜி ஐயா எனக்கு ஒரு டைம் சொல்லியிருந்தாரு, அந்த பிரம்ம முகூர்த்தத்திலயும் சில கணக்கு இருக்கு, அந்த நேரங்கள்ல நம்ம பயன்படுத்தும் போது மட்டும்தான் அது வெற்றி அடையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பொருத்தம் பாக்குறோம், அதுக்கு உண்டான 6-8 தசாபுதிகள் இல்ல, 12 தசாபுதிகள் இல்ல, 2 ஜாதகத்தையும் எடுக்கிறோம். ஒரு பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டை பார்க்க போறாங்க. இதுக்கு எப்படி பார்க்கணும்? பெண்ணுக்கு அன்னைக்கு தாராபலன் இருக்கணும். தாராபலன்னா இரட்டை படையில வரக்கூடிய நட்சத்திரங்கள். இப்ப பொண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினின்னு வச்சுக்குவோம். பரணி நட்சத்திரமா இருக்கலாம், அல்லது பூர நட்சத்திரமா இருக்கலாம், அல்லது பூராடமா இருக்கலாம். அடுத்து 4வது நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம், சேமத்தாரையில வரும். அந்த மாதிரி நீங்க கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா முடியும். இங்க ரெண்டாம் இடம் தாராபலன் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8, 9 உங்க நட்சத்திரத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய இந்த தாரைகள் தான் உங்களுக்கு சாதகம் பண்ணும். அதுக்குன்னு 22வது நட்சத்திரத்தை எடுத்துறேன்னு எடுத்துடக்கூடாது. அது வைநாசிக நட்சத்திரத்துல வர்றதுனால அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதை தவிர மத்த இரட்டைப்படை எண்களை எடுத்துக்கலாம். 9வது நட்சத்திரமும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். திருமண முகூர்த்தம் குறிக்கும் போது யோகி லக்னத்தில் இருக்கலாம். அதே மாதிரி திருமண முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லக்னத்துல சூரியன் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அன்னைக்கு கிரக நிலவரத்துல எந்த சூழ்நிலையிலையும் முகூர்த்த லக்னத்துக்கு 6, 8, 12ல சூரியன் மறையாம பாத்துக்கிறது நல்லது. அதுக்கு பதிலா சூரியன் எங்க இருக்கலாம்? லக்னத்துல இருக்கலாம், 3ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். இந்த 3 இடத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு லக்னத்தை சுபர் பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான முகூர்த்தங்கள் உங்க லைஃப்ல எந்த தோஷம் இருந்தாலும் அதுல இருந்து உங்களை காத்து அடுத்த கட்ட, அதாவது யாராவது ஒருத்தர் வழிகாட்டுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம யாருக்குமே போகாது. ஒரு பிரச்சனை நடக்கணும், நம்ம தலையெழுத்து நம்ம கர்மா அதுல எழுதி இருந்ததுன்னா அது கட்டாயம் நடந்தே தீரும். ஆனா அந்த கர்மா நம்மளை எந்த அளவிலும், பெரிய அளவு மனதளவிலோ உடல் அளவிலோ பாதிக்காமல் அடுத்த கட்டத்திற்கு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இன்னைக்கு எங்க குருஜி மாதிரி 1008 பிரச்சனைகள் வந்தாலும் 1008 தடங்கள் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு அது ஏன் அப்படின்னா அது நாங்க செஞ்ச புண்ணியம். ஒரு நல்ல குருஜி அமையிறது, நம்ம வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவர் அமையிறது, நாங்க யாரு என்ன அப்படி இது நீங்களும் சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. யாரு என்னன்னே தெரியாதவங்க ஒருத்தர் உங்களை பத்தி எதுவுமே தெரியாதவங்க, அப்படியே தெரிஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கையை பத்தி அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் இவங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சில நல்ல மனிதர்களை சில நேரங்கள்ல தான் பார்ப்போம். அதெல்லாம் நம்மளுடைய புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு நபர் எங்களுக்கு இங்க எங்க குருஜி அப்படிங்கிறதுனால நான் அவருடைய உதாரணமா உங்களுக்கு சொல்றேன். உங்க லைஃப்லயும் ஒரு சுப கிரகங்களானது உங்க லக்னத்தை பார்க்கும்போது, முகூர்த்த நேரத்துல பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, அதை யாருடைய வழிகாட்டுதல்னாலேயோ அல்லது கடவுளுடைய அனுகிரகத்தினாலேயோ உங்களால அதை கடந்து சரியான பாதையில கொண்டு செல்ல முடியும். பிரச்சனை எதுவா வேணாலும் இருக்கலாம், அல்லது போராட்டம் எதுவா வேணாலும் இருக்கலாம்.
முடிவு நல்லதா இருக்கணும் இல்லையா? அதுதான் முக்கியம். நம்ம ஏன்னா போட்ட முயற்சிக்கு ஒரு பலன். இவ்வளவு நாள் நான் கல்யாணம் ஆகாம காத்திருந்தேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் பிரச்சனையில இருக்கேன், அல்லது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் கடனாளி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி அவங்களுக்கு திருமண நாளை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். இதுல 3 விதமா பிரிக்கலாம். சில பேர் பஞ்சபட்சி பார்ப்பாங்க, சில பேர் நியூமராலஜி, சில பேர் வந்து அந்த முகூர்த்த டேட் முகூர்த்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில ஜாதகத்தின் மூலியமா பார்ப்பாங்க. எல்லாத்தையும் கலந்து பார்த்துக்காதீங்க, அது வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது. எல்லாமே அவங்கவுங்க மனசை பொறுத்தது. இது வரைக்கும் நீங்க எதை ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆச்சோ அது ரீதியா போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். இப்ப பொதுவாகவே எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படிப்பட்ட லக்னங்கள், அதுவும் புஷ்கர நவாம்சத்தில் அமைகிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது. அந்த புஷ்கர நவாம்சம்ங்கிறது கிட்டத்தட்ட 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள அந்த தாலி கட்டக்கூடிய நேரத்தை எடுத்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் அது அடிபட்டு போகும். இதே மாதிரிதான் முகூர்த்த நேரம் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிறோம். அது எதுக்காக வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். எல்லா நேரமும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா 24 மணி நேரமும் எல்லாருக்கும் சரியான நேரமே கிடையாது. அதுதான் உண்மை. ஒரு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் தன்னோட ஒரு வீட்டை விட்டு கிளம்புற நேரமாகட்டும் அல்லது ஒரு நல்ல விஷயத்த செய்யக்கூடிய நாளாகட்டும் சந்திராஷ்டமம் பார்த்து செய்யறாங்களா இல்லையா? எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, நான் இன்னைக்கு ஏதாவது ஃபுல்லா பாக்கலாமா, இன்னமும் காலண்டர்ல ராசி பலன் வந்துட்டு தான் இருக்கு. இன்னமும் அந்த ஒரு நியூஸ் பேப்பர் வந்துச்சுன்னா அதுல தினசரி ராசி பலன் தினப்பலன் அப்படின்னு ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கு. அதுல மெயினா நமக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பாக்குறத விட அந்த சந்திராஷ்டமம் இருக்கா அப்படிங்கறது பார்ப்போம். அந்த ஒரு நாள் அந்த சந்திரன் நிக்கக்கூடிய நேரமானது அந்த அளவிற்கு வலிமையானது. இன்னைக்கு எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட கெட்டது நடக்காம இருந்தா ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். கெட்டது நடக்காம இருந்தாலே நல்லது இல்லையா? அப்படிப்பட்ட நாள் நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்? ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறதுக்கோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோட கொண்டு போறதுக்கோ, அதாவது மனித சக்தி இறைவனுடைய ஆசீர்வாதத்தால அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறது தான் முகூர்த்தம். சரிங்களா? இப்போ எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வருஷத்துல மாசத்துல பாத்தீங்கன்னா தேய்பிரை வளர்பிரைன்னு 2 தான் பிரிப்போம். மாசத்துல 15 நாள். அதுல தேய்பிரை முகூர்த்தங்கள் அவ்வளவு சிறப்பல்ல. ஆனா நம்ம கரெக்டா எனக்கு இந்த 10 நாள்ல குறிச்சு கொடுங்க, எனக்கு இந்த 15 நாள்ல குறிச்சு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தான் எடுப்போம். குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டை பார்க்க போகும்போது பெண்ணுக்கு தாராபலன் எப்படி இருக்கணும்னு சொன்னமோ அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரை பார்க்க வரும்பொழுது மாப்பிள்ளைக்கு தாராபலன் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கணும். அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணுவோம்? ட்ரெஸ் எடுக்க போவோம், நகை எடுக்க போவோம், பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல நிச்சயதார்த்தம் பண்ணுவோம். இது எல்லாத்துலயுமே மேக்சிமம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எல்லாமே பெண்களுடைய நட்சத்திரத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆனா இங்க மாங்கல்யம் எடுக்க போகும்போது நகை வாங்க போறது மாப்பிள்ளை வீட்டார. அதனால அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் இருக்க மாதிரியான நட்சத்திரத்துல ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல, இந்த லக்னம் அப்படிங்கிறது சிறந்த லக்னங்கள் நிறைய இருக்கு. ஆனா உங்க ஜாதகத்தோட எது பொருந்தி வருது அப்படிங்கறத பார்த்துதான் சொல்ல முடியும். இயற்கை சுபர்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய குருவுடைய லக்னங்கள் இது எல்லாமே வந்து புதனுடைய லக்னங்கள் இது எல்லாமே சிறந்ததுதான். அதே மாதிரி மாசி மாசம் கும்ப லக்னம் கூட சிறந்ததுதான். ஆனா ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ப்ராப்பரா குறிச்சு அந்த டைம்ல நீங்க அட்வான்ஸ் கொடுக்கறது அல்லது நகை எடுக்கிறது இதுதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். குறிப்பிட்ட தேதியில, அதாவது நான் மொத்தமாவே சொல்லிட்டேன், தேய்பிரை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பானது அல்ல, வளர்பிறை முகூர்த்தங்களே சிறப்பானது. இதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிழமைகள்லன்னு பார்த்தோன்னா செவ்வாய் சனி அறவே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுல முகூர்த்த நாளும் அதிகமா வராது. ஞாயிற்றுக்கிழமையிலதான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்துக்குமே சொல்றேன், முடிஞ்ச அளவு ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்க சொந்தக்காரங்களை பாக்குறீங்க, அவங்க கூட வந்து நம்ம கூட வாழ போறது கிடையாது. வாழ போறது என்னமோ நீங்களும் மனப்பெண்ணும் தான். உங்களுடைய லைஃபுக்கு நீங்க வேணும்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துக்கு கண்டிப்பா வரதானே போறாங்க. அந்த ஒரு நாள் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? அந்த 1 மணி நேரம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? தயவு செஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில முகூர்த்தம் வைக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பானது அல்ல. ஆனாலும் சிதம்பரம் திருவண்ணாமலை மாதிரியான ஏரியாக்கள்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம்ங்கிறது பரவலா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கவே பரவலா இருந்தாலும் கூட ஈசன் வழிபாடு திருநீர் வழிபாடு அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் வைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து புதன்கிழமையிலேயோ அல்லது வியாழக்கிழமையிலேயோ வளர்பிறையில் வர்றதுனால திங்கள் வெள்ளி மாதிரியான சுப நாட்கள்ல வைக்கிறதுங்கிறது கூடுதல் சிறப்பை தரும். அடுத்து ஆமா, முக்கியமா குழந்தைங்களுடைய லீவு, வேலைக்கு போறவங்க மேக்சிமம் என்ன சொல்றாங்க, மண்டபம் புக்கிங் அந்த டைம்
மொய் வசூல் பண்றதுக்கு இதுக்கெல்லாம். ஆனா இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு இந்த மொய், இந்த லீவு இதெல்லாம் ஈடு கொடுக்க முடியுமா, இதெல்லாம் தேவையா அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். வடிவேல் சொல்ற மாதிரி உனக்கு இது தேவையா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கேள்வியை நம்ம கேட்போம். எங்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒய்ஃப் ஒண்ணு ஆர்கியூ பண்ணும் பொழுது, இல்ல நமக்கு ஏதாவது ஒரு ஆப்போசிட்ல ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போதுதான் நமக்கு இது தேவையா, முதல்லயே நம்ம சரியா பண்ணிருக்கலாமே அப்படின்னு. இந்த முகூர்த்தம் எத்தனையோ பேர் நம்ம ஜாதகம் பார்த்திருக்கோம், ஆய்வுக்கு கூட நிறைய ஜாதகத்தை நாங்க உட்படுத்திருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த முகூர்த்த லக்னங்கள் தவறி போனவங்க வாழ்க்கையில சண்டை சச்சரவு கடன் பிரச்சனைகள்ல இருந்தவங்களையும் பார்த்திருக்கேன். சரியான முகூர்த்தத்துல தாலி கட்டின பிறகு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வேலை அமைஞ்சது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிசினஸ் அமைஞ்சது, என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்றவங்களையும் பார்த்திருக்கேன். ஏன்னா அந்த முகூர்த்தம்ங்கிறது இதுக்கு மட்டும் குறிக்கிறது இல்ல, குழந்தை பிறப்புக்கு அதாவது சிசேரியன் மாதிரியான அமைப்புல இருக்கிறவங்களுக்கும் நம்ம பாக்குறோம், வளகாப்பு செய்யறதுக்கு பாக்குறோம், எல்லாத்துக்குமே நல்ல நேரம் பார்த்துதான் நம்ம செய்யறோம். ஆனா அது பலிக்காம ஏன் போகுதுன்னு கேட்டீங்க பாத்தீங்களா, அதுக்கு இதுதான் காரணம். ஒரு முகூர்த்தம் நீங்க பாக்குறீங்க, அதை செய்யறீங்கன்னா அந்த நாளுக்கு ஜீவன் நேத்திரம் இருக்கணும், அதுதான் அதோட உயிர் நாடி. உயிரே இல்லாத ஒரு இடத்துல நான் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டேன் நிச்சயம் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அது செட் ஆகாது. அந்த இடத்தையும் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அமாவாசை பௌர்ணமியில திருமணம் பண்ணக்கூடாதுன்னு. இப்ப ரீசெண்டாங்க ஐயா 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகருக்கு பௌர்ணமியில கல்யாணம் வச்சிருக்காங்க. போன் பண்ணி அவரு சம்பந்தப்பட்ட நபர் பொருத்தம் பார்த்துட்டு போனவரு, அவர் போன் பண்ணி கேக்குறாரு என்கிட்ட, பௌர்ணமியில கல்யாணம் பண்ணலாமா, கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்க அப்படிங்க. இங்க ஒரு கோவில் ஐயர் சொன்னாரு, அதனால நாங்க பையனுக்கு கல்யாணம் வச்சுட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அவசரமா போய் இது நிகழ்ந்த கதை, இது ராசிபுரத்தில் நிகழ்ந்த கதை, பெயர் சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். காலையில கோவில்ல பிரம்ம முகூர்த்தத்துல விடியறதுக்கு முன்னாடி தாலி கட்டிக்கலாம், அவசரமா தாலி கட்டி அங்க தாலி கட்டும் போது சரியான சண்டை. ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய இடத்துல, அதுவும் கோவில்ல, அந்த சண்டையோட தான் அந்த திருமணம் நடந்தது. நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும்போது நம்ம ஐயா எத்தனையோ இதுல சொல்லியிருக்காரு, முதல்ல சண்டை சச்சரவு கூடாது, நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசக்கூடாது அப்படின்னு நார்மலாவே சொல்லுவாரு, யார பத்தியும் தப்பா பேசக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கல்யாணத்துல போய் மாப்பிள்ளை பொண்ணு தாலி கட்ட, அந்த பையன் தாலி கட்டினா போதும்னு நிக்கிறான், இங்க பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் சண்டை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல அதுவும் விடிய காலையில சண்டை பண்றதுங்கிறது சரியா? முதல்ல அந்த குறிச்ச நேரம் அவங்க கிட்ட எவ்வளவு சொல்லி கேட்கல, விதி விளையாடுது, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அமாவாசையில வரக்கூடிய பிரதமையாகட்டும், பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையாகட்டும், அந்த நாட்கள்லயும் நீங்க திருமணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. தமிழ் மாதத்துல முதல் 3 நாட்கள், கடைசி 3 நாட்கள், அதே மாதிரி தமிழ் வருடத்துல கடைசி 15 நாட்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாதி நாள் போயிடுமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் அதனாலதான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன். தமிழ் மாதத்துல கடைசி 3 நாள், முதல் 3 நாள், தமிழ் வருடத்துல கடைசி 15 நாள் பண்ணுவாங்க. ஆனா மேக்சிமம் இப்ப அவசரத்துல பண்றாங்க மேடம். அதே மாதிரி ஐப்பசி கார்த்திகையிலயும் பாத்தீங்கன்னா மழை காலம்னு கல்யாணம் வைக்க மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில பொண்ணு கிடைச்சா போதும், நீங்க சொன்ன மாதிரி மண்டபம் கிடைச்சா போதும், போய் வசூல் பண்ணுவோம், நான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் அந்த போன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, போன்ல பேசியே மாப்பிள்ளையும் பொண்ணு சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ்ல மாத்தி பண்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி அக்னி நட்சத்திரம் பார்க்க வேண்டியது இருக்கு. அக்னி நட்சத்திரத்துல கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும். மிருத்யு நட்சத்திரத்திலையும் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது, அதாவது திருமண முகூர்த்தங்களை அவாய்ட் பண்ண வேண்டியதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்ணுக்கோ பையனுக்கோ கண்டிப்பா அன்னைக்கு சந்திராஷ்டம நாளா இருக்கவே கூடாது. 2வது விஷயம், அவங்களுடைய கல்யாண நாளப்ப குருவோ சுக்கிரனோ செவ்வாயோ அஸ்தங்கமாவோ நீச்சமாவோ இருக்கவே கூடாது. அதே மாதிரி 6, 8, 12லயும் மறையக்கூடாது. இதே விதையை நான் சூரியனுக்கும் சொன்னேன். சூரியன் அவங்களுக்கு லக்னத்துக்கு 6, 8, 12ல கட்டாயமா மறையக்கூடாது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பையனோ பொண்ணோ பிறந்த தேதி, கிழமை, மாசம் இதுல திருமணம் வைக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பானது கிடையாது. இதே மாதிரி இந்த முகூர்த்தம் அமைக்கும் போது அந்த முகூர்த்த லக்னமானது பாபக்கத்ரி அப்படிங்கிற இடத்துல மாட்டிடக்கூடாது. இதுலயும் நம்ம கவனமா இருக்கணும். இதனாலதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு டைமும் சொல்றேன், உங்களுடைய முகூர்த்த நேரத்தை நிர்ணயிக்கிறதுங்கிறது ரொம்ப அதிசயம். உங்க ஜாதகத்துக்கு அது பொருந்தி வரணும், அதுக்கான டைம் வரணும். கட்டாயமா இதுக்கு உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தாலும் கூட, பஞ்சாங்கம் 100% தெரிஞ்சிருந்தாலும் கூட, ஒரு ஜோதிடருடைய உங்கள் நலன் விரும்பி அல்லது உங்களுக்கு இது வரைக்கும் நல்லா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதுக்கான குரு காணிக்கையை கொடுத்து நீங்க ஜோதிடம் பார்த்துக்கிறதுங்கிறது, அதாவது முகூர்த்தம் குறிக்கிறதுல கொஞ்சம்
டைம் எடுத்து பண்றதுங்கிறது உங்க வாழ்க்கைக்கு சிறப்பு. இன்னைக்கு காலகட்டத்துல அவசர அவசரமா கல்யாணம் பண்றாங்க, அவசர அவசரமா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா? ஆமா தானப்பா? 10 நாள் அப்படிங்கறதே இன்னைக்கு அதிகபட்ச காலமா இருக்கு. அவங்க கிட்ட கேட்டோம்னா என்னங்கிறாங்க, நிச்சயம் ஆனதுல இருந்து சண்டை, பத்திரிகை அடிச்ச நாள்ல இருந்து சண்டை, மாங்கல்யம் வாங்கினதுல இருந்து சண்டை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீங்க எடுத்து ஆய்வுக்கு பொதுமக்களுக்கு இது ஆய்வு பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ ஜோதிடம் படிச்சிட்டு இருக்க ஆர்வலர்கள் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா 100% இதுல கட்டாயமா பிழை இருக்கும், இல்லாம போகவே போகாது. மேக்சிமம் இன்னைக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்னு பொருத்தமே பார்க்காததான் திருமணம் பண்றீங்க. அப்படி பொருத்தம் பார்க்கலனாலும் பரவாயில்லன்னு தான் சொல்றேன். நீங்க பொருத்தமே பார்க்கலனாலும் பரவாயில்ல, நீங்க இந்த முகூர்த்தத்தையாவது சரி பண்ணி அமைச்சீங்கன்னா உங்களால கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ முடியும். ஒரு குடும்பஸ்தனா வாழணும், நான் சந்தோஷமா வாழணும், என் குடும்பம் எனக்கு வேணும்னு முக்கியமா நினைக்கிறவங்க கட்டாயமா முகூர்த்தத்தை கரெக்டா குறிச்சு பண்ணுங்க. இதே மாதிரி சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, தை மாசம், அதே மாதிரி பங்குனி மாசம் முதல் கொஞ்ச நாள் இந்த டைம்ல திருமணம் பண்ணியிருந்தா ஓகே. மத்த நாட்கள்ல இந்த மாதத்தை தவிர மத்த நாட்கள்ல மத்த மாதங்கள்ல திருமணம் பண்றதுங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பானது இல்லை. அதே மாதிரி திதியை, திருதியை, சப்தமி, பஞ்சமி, தசமி, திரையோதசி, சஷ்டி இந்த திதிகள்ல திருமணம் பண்ணலாம். இதுல சஷ்டியும் தசமியும் ஒரு சுமாரான திதி அப்படின்னு எடுத்துக்கலாம். மத்தது எல்லாமே சிறப்பான திதி தான். இதை தாண்டி மத்த திதிகளுக்குள்ள அஷ்டமி நவமியில போறதெல்லாம் சிறப்பு கிடையாது. குறிப்பா அன்னைக்கு சித்த யோகமோ அமிர்த யோகமோ கட்டாயமா இருக்கணும். பதிலாக மரண யோகம் வரக்கூடாது, பிரபலாஷ்ட யோகம் கண்டிப்பா வரக்கூடாது. இந்த விஷயத்தையும் பாத்துக்கணும். இதெல்லாம் சிம்பிளா நீங்க ஈஸியா கேலண்டர்லயே பார்க்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு நான் இதை திருமண பொருத்தத்துக்கு சொல்றேன். ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க அதுக்கு கூட இதை பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு இது எளிமையா மக்களுக்கு போய் சேரணும் தான் இவ்வளோ தூரம் உங்களுக்காக இந்த ப்ரோக்ராம் வழியா உங்களுக்கு ஒன்னொன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இதை அதாவது ஒரு விழிப்புணர்வு வரணும், அவேர்னஸ் இருந்தாதான் இதை தடுக்க முடியும். அன்னைக்கு சித்தர்கள் என்ன பண்ணாங்க, மருத்துவ உலகத்துக்குள்ள நீங்க பாத்துருக்கலாம், நிறைய விஷயங்கள், நிறைய பிரளயங்கள் மாதிரியான விஷயங்கள் வரும்போது சித்தர்கள் தலையிட்டு அதை சரி பண்ணாங்க. அந்த மருந்து கொடுக்கக்கூடிய நேரத்தை கூட முகூர்த்தத்துல அமைச்சாங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல மருந்து குடிச்சா இந்த நோய் குணமாகும், இல்ல அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எடுத்து கொடுத்தா குணமாகும்னு. அந்த அளவுக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு வலிமை இருக்கு, ஒரு மாதத்துக்கு வலிமை இருக்கு, ஒரு முகூர்த்தத்துக்கு எல்லா வலிமையும் இருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முகூர்த்த லக்னம் அமைக்கும் போது, முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கும் போது 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் கட்டாயமா சுத்தமா இருக்கணும். நான் சுபர்கள் லக்னத்தை பார்த்தா பரவாயில்ல அப்படின்னு லக்னத்தை அது பார்க்க விட்டுட்டு இங்க 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் பாவ கிரகங்கள் இருக்கிற மாதிரியான அமைப்புல வந்துடாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி அந்த லக்னாதிபதி ராகுவோடையோ கேதுவோடையோ அல்லது செவ்வாய் சனியோடையோ இல்லாம இருக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி நட்சத்திர தியாஜயம், திதி தியாஜயம், லக்ன தியாஜயம், பார தியாஜயம் இது சொல்லுவாங்க. இந்த டைம்ல, அதாவது இது 4 நாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம், இந்த டைம்ல இது பஞ்சாங்கத்திலயும் உங்களுக்கு இருக்கும். இந்த டைம்ல சுப நிகழ்ச்சிகளை செய்யாம இருக்கிறது நல்லது. இது பொண்ணு பார்க்க போறதா இருக்கட்டும், அல்லது கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், மாங்கல்யம் எடுக்கிறதா இருக்கட்டும், ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை தள்ளி வச்சு அதுக்கப்புறம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் போறீங்க, ஞாயிற்றுக்கிழமைங்கிறது இந்த டைம் இருக்கா, சனிக்கிழமைனா இந்த டைம் இருக்கா அப்படிங்கறது பாத்துக்கோங்க. மேக்சிமம் சனி செவ்வாயே நிறைய பேர் தெரிஞ்சவங்க பெரியவங்க வீட்டுல எடுத்து சொல்றதுக்கு இருக்கவங்க அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன பசங்க என்ன பண்றாங்கன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணுமே போறாங்க, தனியா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம், நமக்கு தேவையானதை நம்மளே செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. அப்படி போகும்போது பெரியவர்களுடைய ஆலோசனைங்கிறது கட்டாயம் கேளுங்க, அல்லது நீங்களேவாவது உங்களை சரி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி லக்னங்கள்ல நம்ம திருமணம் பண்ணலாம் அப்படிங்கறத நான் முதல்லயே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் திரும்ப உங்களுக்காக சொல்றேன். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மீனம், மகரம் மாதிரியான லக்னங்கள் அமைப்பது சிறப்பு. கும்பம் லக்னம் மட்டும் மாசி மாதத்துல இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி நட்சத்திரம்னு இருக்கும்போது ரோகிணி, மிருகசீஷம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், உத்திராடம், திருவோணம், ரேவதியில இருக்கிறது சிறப்பு. உடைப்பட்ட நட்சத்திரங்கள் வேண்டான்னு சொன்னா கூட உத்திரம், மிருகசீஷத்துக்கு விதிவிலக்கு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கு. அதனால நீங்க தாராளமா அதை பயன்படுத்தலாம். இத்தனையும் எடுத்துட்டோம் மேடம், ஆனா இன்னும் நான் வேற ஏதாவது பார்க்கணுமா, இதெல்லாம் சரியான நான் எப்படி செக் பண்றது அப்படின்னா, அதுக்கு விவாக சக்கரம் அப்படிங்கறத ஒண்ணு ஜோதிடர்கள் பயன்படுத்துவாங்க. இந்த விவாக சக்கரம்ங்கிறது சூரியன் என்ற நட்சத்திரம், அதே மாதிரி அன்றைய நாள்ல சந்திரன் என்ற நட்சத்திரம். இதை எடுத்து விவாக சக்கரம் அமைக்கும் பொழுது அந்த நட்சத்திரமானது வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு, தென்மேற்குல இருக்கும் பொழுது 100% அவங்க வாழ்க்கையில சகல சௌபாகியத்தையும் அள்ளி கொடுக்குது. அதுல மாற்றமே இல்லை. இததான் எல்லா விதியையும் பார்த்துட்டு கடைசியா ஜோதிடர்கள் எதுல பார்ப்பாங்கன்னா, விவாக சக்கரம் அமைச்சு அந்த தேதி அந்த பெண்ணுக்கும் அந்த மணமகனுக்கும் நல்ல வாழ்க்கையை தரப்போதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இந்த இடத்துல இது வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு, தென்மேற்குல அமையறதுங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத தருது.
இதே மாதிரிதான் ஒரு மாதத்துல 3 திதிகள் வர்றது அப்படிங்கிறது சரியான காலகட்டம் கிடையாது. அதே மாதிரி 3 கரணங்கள் வர்றதும் அந்த அளவுக்கு சரியான இடம் கிடையாது. இது வந்து அவமாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள்ல 2 கரணம் வரும், அது வந்து முடிஞ்சு அடுத்த கரணம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கும்போது ஒரு நாள்ல 3 கரணங்கள் வரக்கூடிய அந்த காலகட்டமானது அந்த மாதம் அந்த நாள் முகூர்த்தத்துக்கு சரியானதாக இருக்காது. அடுத்து திரிதின ஸ்பிரிங் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரகண நேரத்துல ஏற்படக்கூடிய கிரகண யுத்தத்தால சந்திரன் ஒரே நட்சத்திரத்தை அந்த கால அளவை சரி செய்யறதுக்காக 3 நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இது பாத்தீங்கன்னா முதல் ஒரு நாள் 1 மணி நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் ஃபுல்லா, அதுக்கடுத்த நாள்ல 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இருக்கும். இந்த டைம்ல திருமணம் பண்றது அப்படிங்கிறதும் இந்த நாளும் திருமணத்திற்கு ஆகாது. இதுல தேவர்களே கல்யாணம் பண்ணாலும் கூட பிரியக்கூடிய சூழ்நிலைங்கிறது கட்டாயமா வருங்கிறதுனால இந்த நாளை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் பார்த்தாலும் ஒரு அசுப கிரகம் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்துல அந்த லக்னத்தை நம்ம வந்து திருமண முகூர்த்தத்துக்கு எடுக்கக்கூடாது. இப்ப நான் ரிஷப லக்னம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்ப எனக்கு ரிஷப லக்னம் தான் மேடம் குடிச்சிருக்காங்கன்னா அன்னைக்கு செவ்வாய் ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நாள் இன்னைக்கு ரிஷப லக்னத்தை முகூர்த்த லக்னமா குறிக்க கூடாது. இதே மாதிரிதான் சுக்கிரனோ செவ்வாயோ குருவோ அஸ்தங்கத்தில் இருக்குதா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஏன்னா ரீசன்ட் டைம்ல நிறைய ஜோதிடர்கள் முகூர்த்தத்துக்கு அல்லது நிச்சயதார்த்தத்துக்கு குறிக்கும் போது அந்த அஸ்தங்கத்தை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால ஏற்படக்கூடிய விளைவை அவர்கள் திருமணத்திற்கு பின்போ அல்லது குழந்தை பிறப்பிற்கு பின்போ தான் சந்திக்கிறாங்க. நம்ம கிட்ட ஒரு ஜாதகர் வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையை நம்ம கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். 100ல 10 பேர் அதை கேட்காம போலாம், ஆனா 90 பேர் நமக்கு உண்டான வழியை தேடிதான் வந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு உண்டான நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை. உங்களை நம்பி வர்றவங்க உங்க பேச்சை கேட்கறவங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும் இல்லையா? அவங்கள ஜோதிடர்கள் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனம் எடுத்து அவங்களுக்கான சிறப்பான வழிகாட்டுதலை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதே மாதிரி லக்னமோ 7ஆம் இடமோ திதி சூன்யத்துல மாட்டக்கூடாது. லக்னமோ லக்னாதிபதியோ ராகு கேதுவோட இருக்கக்கூடாது. பாபகத்திரி மாட்டக்கூடாது. அதே மாதிரி அதுவும் திதி சூன்யத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பாத்துக்கணும். இதே மாதிரிதான் சந்திராஷ்டமம் பார்த்தோம் இல்லையா? சந்திராஷ்டமம் பார்க்கும்போதே சொன்னேன் நான், வைநாசிகம்னு ஒண்ணு இருக்குன்ட்டு. அது வந்து உங்க நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தை வைநாசிகம்னு சொல்லுவாங்க. வைநாசிகம் வதைக்கும். இந்த வைநாசிகத்திலேயோ அல்லது கண்டாதர நட்சத்திரத்திலேயோ அன்னைக்கு முகூர்த்தம் அமைக்க கூடாது. இதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு திருமணம் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவோ ஆடம்பரமான செலவுகள் பண்ணி பண்றீங்க, அதுக்காக டைம் எவ்வளவோ எடுத்துக்கிறீங்க. நீங்க ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணும் பொழுதே நீங்க ஜாதகம் பாக்குறீங்களோ இல்லையா, 3 மாசம் 4 மாசம் பேசுறீங்க, உங்க கேரக்டரோட செட் ஆகுதான்னு பாக்குறீங்க, அதுக்கப்புறம் தான் திருமணத்துக்கே இன்னைக்கு போறாங்க. அப்படி பெரியவங்க பார்த்து நிச்சயிச்சாலும் கூட 3 மாசம் பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து திருமணத்துக்குள்ளேயே போகுது. திருமணம்னு போகும்போது மினிமம் 4 லட்சம் 5 லட்சம் இல்லாம இன்னைக்கு ஒரு பாதிக்கு மேல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் இல்லாம கல்யாணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ செலவு பண்ணி நீங்க எதுக்கு பண்றீங்க? ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு. நான் முதல்லயே சொல்ற மாதிரி இது சரியில்லாம போனா என்ன ஆகுங்கிறத முதல்லயே யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டடம் கட்டும் போதே அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு படிப்பு படிக்கும் போதே ஆரம்ப கல்வி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நீங்க 10th பாஸ் பண்ண முடியும். எடுத்ததும் போய் பப்ளிக் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிடுவேன், என் கேரக்டர் நல்லா இருக்கு, அவ கேரக்டர் நல்லா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. சயின்டிபிக்காவே சொல்றேன். இங்க வந்து கிரகத்தின் ஆதிபத்தியத்துலதான் நம்ம எல்லாம் ஏங்கிட்டு இருக்கோம். இதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், இல்லைங்கிறவங்களுக்கு இல்ல, இருக்குங்கிறவங்களுக்கு இருக்கு. காத்த கூட தான் கண்ணுல பார்க்க முடியல, அதுக்குன்னு அது இல்லைன்னு ஆயிடுதா? சுவாச்சிட்டு தானே இருக்கும். அதே மாதிரிதான் உணர்ந்தவங்களுக்கு தெரியும். இவ்வளவு விஷயத்த வந்து உங்க வாழ்க்கைக்காக நீங்க பண்ணும் பொழுது மிச்சம் வாழக்கூடிய 30 வருஷமோ 40 வருஷமோ உங்க வாழ்க்கை துணையத்தோட தான் வாழ போறீங்க. அப்படிங்கும் போது அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில படிப்படியா ஏற்றத்தை சந்திப்பீங்க. இன்னைக்கு இந்த சிறப்பான நேரம் எனக்கு மிகப்பெரிய பொற்காலம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நகர்வுமே ஒவ்வொரு விலை மதிப்பு இல்லாத தருணங்கள். அந்த தருணத்துல ஒண்ணுதான் இன்னைக்கு இந்த மேடை, அதாவது இந்த 13வது இந்த கருத்தரங்கத்துல எனக்கு மிகச்சிறந்த ஒரு மேடையை அமைச்சு கொடுத்து என்ன இங்க பேச வச்சு அங்க ஒருத்தர் வந்து ரசிச்சிட்டு இருக்காரு. என்னுடைய குருநாதர், என்னுடைய மதிப்பிற்குரிய தந்தையுமான மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும். இந்த டீம் இன்னைக்கு ஒர்க் பண்ணலன்னா எனக்கு அமைஞ்ச ராஜநிலை டீம் ரொம்ப ஃபேவரட்டான டீம். ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளவு வேணும்னாலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய டீம். அந்த டீம்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜசேகர ஐயா அவர்களுக்கும் மற்றும் சக ஜோதிட நண்பர்களுக்கும் இவ்வளவு நாள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய மக்களாகிய உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 13வது ராஜநிலை ஜோதிட கருத்தரங்குல
சிறப்பாக நிகழ்ச்சி காலையில ஒரு அற்புதமா நடந்தது. அதே போல மதிய நேரம் ஒரு சிறப்பான ஒரு பதிவுடன் நிகழ்ச்சியானது ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப அற்புதம் அற்புதம்னு சொல்லலாம். ஏன்னா வழக்கத்தை காட்டிலுமே இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே காலை முதல் இப்ப வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே பொன்னேற்றில் பொதிக்க வைக்க வேண்டிய அற்புதமான கருத்துக்கள் அப்படிங்கறத தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஜோதிடராக இருக்கு. இதை கேட்கறவங்க கேட்டாலே எல்லாம் ஜோசியராயிடலாம். அத்தனை விஷயங்களும் ஒவ்வொரு 12 சப்ஜெக்ட்ல இன்னைக்கு கருத்தரங்கு நடைபெறுகிறது. ஒரு அற்புதமான அந்த கருத்தரங்குக்கு நடத்துறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் நிறுவனர் ராஜசேகர் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னைக்கு இப்ப பாருங்களேன், நம்ம மதிப்புக்குரிய மகள் திவ்ய தர்ஷினி இப்ப திருமண பொருத்தம் சம்பந்தமா இது அடிப்படையிலிருந்து முழுசு வரைக்கும் அடிப்படை. ஏன்னா பொருத்தம் எல்லாத்துலயும் வேணும் அப்படிங்கிற விஷயம். அது என்னன்னா அதுல பொருத்தத்துல என்ன பொருத்தம் அப்படின்னுட்டா முகூர்த்த பொருத்தம், முகூர்த்தத்தை கரெக்ட் பண்றது. 2 பேர்த்து ஜாதத்தை ஒப்பிட்டு அந்த தாராபலன் பாக்குறதெல்லாம் 2 பேர்த்துக்கு சாதகமா இருக்கக்கூடிய நாளா இருக்கணும். மண்டபம் பார்க்கறது முதல் மண்டபம் பார்க்காம முதல் முகூர்த்த விதிகளை எல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த முழு விஷயங்களை சொன்னாங்க. எப்படி இப்படி, அதாவது கடைசி 3 நாள் செய்யக்கூடாது, மாசத்தில் தொடக்கத்தில் 3 நாள் செய்யக்கூடாது, மாசத்துக்கு கடைசி பண்ணக்கூடாது, எந்த நட்சத்திர தியாஜியத்தில் பண்ணக்கூடாது, திதி தியாஜியில் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஒரே நாளில் 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல பண்ணக்கூடாது, ஒரே நாளில் 3 திதி வரக்கூடிய நாள்ல பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்து இந்த பதிவெல்லாம் ஒவ்வொருத்தரும் திருப்பி திருப்பி கேட்டு இது பயன்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு பதிவை தந்த திருமதி என் அன்பு மகள் திவ்ய தரிசனிக்கு என் அன்புகள் வாழ்த்துக்கள்.